விஸ்வா மேல கைய வச்சிருக்க அந்த நாய கண்ணுல தொடுமா வெட்டி போட்டிருப்பேன். அத பண்ணாம அவனை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கன்னா எதிரால் புரிஞ்சுக்கோ. சும்மா எதை கேட்டாலும் ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆனா அவன் தெளிவா அந்த இந்து பக்கம் சாஞ்சிட்டான் பாத்தீங்களா? அன்னைக்கு உங்ககிட்ட 10 லட்சம் கம்மியா இருக்குன்னு சொன்ன நீங்க நம்பாம கர்ணன் அப்படி பண்ண மாட்டான், அவன் அப்படிப்பட்ட ஆளே இல்ல நீங்க. ஆனா இப்ப பாத்தீங்களா 10 லட்சத்தை தூக்கி அந்த தீபா கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கான். இதுக்குதான் ஆரம்பத்துல கிள்ளி விட்டுருக்கணும். இப்ப நம்ம தோளுக்கு மேல வளர்ந்து நம்ம பணத்துல கை வைக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு என்ன பண்ண போற சொல்லு. நானும் எல்லாத்தையும் கவனிச்சனா இருக்கு. முடிக்கிறேன் அந்த கணக்கெல்லாம் இன்னைக்கு முடிக்கிறேன். அண்ணா 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 இன்னைக்கு தீபாவுக்கு என்ன ஆச்சுன்னு அண்ணா என்ன இவனை இன்னும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டு இருக்கான். கர்ணா யாரா உனக்கு? அண்ணா நீங்க என் அண்ணன். அப்போ இந்த அண்ணன் சொன்னா எது வேணாலும் செய்வியா? கிழிப்பான். அண்ணா நீ சொல்றதுக்கு அவன் பழைய கர்ணாவா இருக்கணும். இந்த நிக்கிறாரே சாரு, இவரு இந்து சொன்னா மட்டும்தான் கேட்பாரு. அண்ணா